நாடக காதல்ங்கிற பொருள் ஒரு கும்பல் செயல்பட்டு இருக்கு. நம்ம ஆளுக்க பொட்ட பிள்ளைகளுக்கு வந்து கை வைக்கணும்னு இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஆளுக்க பொட்ட பிள்ளைகளுக்கு நான் தேவமாறுன்னு சொல்லி தான் உள்ள வர்றான். மனசை மாத்துறான். மனசை மாத்திட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த ஜாதி இல்லைன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம பிள்ளைய கொல்றான். நம்ம பிள்ளை நான் காதலிக்க மாட்டேன்னு சொல்லி. இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா டிவிலையும் சிறுவைகுண்டத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கு, ஒரு நிகழ்வு நடக்கு. சிறுவைகுண்டத்துல ஒரு தேவமாறு பொட்ட பிள்ளை 11ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு பரீட்சை எழுத போறான். ஆனா 20 வீடு இருக்கிற ஒரு மாற்று சமுதாயம், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுவன், 11ஆம் கிளாஸ் படிக்க சிறுவன். நல்ல கேளுங்க, நீங்க இதெல்லாம் நல்ல கேளுங்க. 1.5 லட்சம் தேவமாறு இருக்கும். எங்க இருக்கும்? சிறுவண்டம் பகுதியில் 1.5 லட்சம் பேர் நம்ம இருக்கோம். நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல 20 வீடு இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவன் நான் இந்த பிள்ளையை காதலிக்க அப்படின்ட்டு போன் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி பின்னாடி அலைஞ்சிருக்கான். தகப்பன் போய் சொல்றான், ஏலே என்னடா உன் மகனுக்கு என்னடா ஆவாத நேரமாடா, என்னடா என் பிள்ளை படிக்க பிள்ளைய போய் இந்த மாதிரி சொல்லிக்கணும். ஐயா பாண்டிய, இனிமேல் அப்படி நடக்காது பாண்டிய, என் பிள்ளை பண்ணு தப்புதான் சொல்லிட்டான். மறுநாளும் போறான். அதை பொறுத்து கொள்ள முடியாம, எப்படி பொறுத்துக்கிடுவான்? பொறுத்துக்கிட முடியாம அந்த பிள்ளையோட அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டான்? அறுவாள் எடுத்துட்டான். ஏலே உனக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி இப்ப என்ன பண்றான்? அவனுக்கு மெட்ராஸ்ல இருந்து போகணும். நீ எப்படி சொல்லணும், நீ பேட்டி கொடுக்கும் பொழுது எப்படி பேட்டி கொடுக்கணும்? கபடி போட்டி என் மகன் அழகா விளையாடுவான், கபடி போட்டில என் மகனை யாரும் மிஞ்ச முடியாது. அப்போ ஏலே இந்த சாதியில பிறந்துட்டு நீ எங்களோட கபடி நல்ல விளையாடுவியா அப்படின்னு சொல்லி வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி மேல இருந்து சொல்றான். நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரின சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீரம் செறிந்த இந்த ராமநாதபுரம் மண்ணில் உங்க எல்லாத்தையும் இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமையோடு பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சதை நீங்க எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். நம்ம சமுதாயம் ஏன் வீழ்ந்து போகுது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தையும் நீங்க எல்லாருமே யோசிக்கணும். வருஷத்துல 365 நாளும் சாதின்னு தெருவா நம்ம அலையிறோம். நானும் எனக்கும் மனைவி இருக்கா, எனக்கும் 3 பொட்ட பிள்ளைகள் இருக்கா. இவங்களெல்லாம் ஆசபாசமா எங்கேயும் கூட்டு போக வைக்காம நம்ம சாதி தான் முக்கியம் சொல்லிதான் தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இத பல இடத்துல வழக்குகளை போட்டு அப்படியே ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கு எங்க அப்பா வரும் அப்படின்னு என் மவா காத்திருப்பா. நாளைக்கு எங்க அப்பா வந்து ஏதாட்டி கேட்டு கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லி. இங்க உள்ள எல்லாருமே என்னோட எல்லாருமே இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இதால நமக்கு வந்து ஒரு கௌரவமோ இல்ல இதால ஒரு மாடி மேல மாடி வீட்டுக்கு வந்து கட்டிடுமோ அப்படி கிடையாது. உங்களை காப்பாத்ததான், உங்களை கரை சேர்க்கத்தான், உங்க பிள்ளைகளை பாதுகாக்க தான் இவ்வளவு போராட்டம். ஆனா அதுலயே ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் இந்த மக்களால இருக்க முடியல அப்படின்னா இந்த சாதியை எப்படி காப்பாத்த? பிற சமுதாய மக்கள் அவங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறாங்க. ஒரு மாற்று சமூகத்துல ஒருத்தர் செத்து போயிட்டாம்னா அவனுடைய உடலை 70 நாட்கள் 80 நாட்கள் வச்சு போராடுறாங்க. ஆணும் பொண்ணும், அதுவும் பெண்கள் தான் அந்த சமுதாயத்துல, மாற்று சமூகத்துல 70 நாளை வச்சு போராடுறாங்க. வேலை வெட்டிக்கு போகாம அங்கே இருந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. அப்ப அந்த சமூகம் அனைத்து கோரிக்கைகளும் ஜெயிக்குமா? நம்மளால ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியல. அப்ப நம்ம எப்படி ஜெயிப்போம்? அப்ப நம்மளால எப்படி நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியும்? தமிழ்நாட்டில் தேவமாறு எங்கேயாவது சொல்ல முடியுதா? இல்ல நீங்க பாதிப்பு இல்லாம இருக்கல, அனைவரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கீங்க. நாட்டை ஆண்ட வம்சம் இன்னைக்கு கொத்த வேலைக்கும் கூலி வேலைக்கும் இன்னைக்கு வந்து அடிமாட்டு வேலைக்கு நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. அப்ப நம்மளை மாத்துனது யாரு? இதெல்லாம் செஞ்சது யாரு? அப்ப நம்ம இதுல இருந்து எப்படி மீண்டு வர அப்படி யாராவது நீங்க வந்து சிந்திக்கலாம்? நமக்கு தான் வயசாயிட்டு, எல்லாருமே வந்து 50 வயசு ஆயிட்டு 60 வயசு ஆயிட்டு நம்ம பிள்ளைகளுக்காண்டி தான் உழைக்க. அப்ப இந்த வருங்காலத்துல இந்த பிள்ளைகள் அரசு உத்தியோகத்துக்கு வேலைக்கு எதுவுமே போக முடியாது. நம்ம பிள்ளைய வாழ விட மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் உங்களுக்கு அந்த சமுதாய உணர்வு இல்லை அப்படின்னு தான் என்னோட ஒரு ஆதங்கம். இந்த மீட்டிங் போடுறதுக்கு அவர் பட்ட கஷ்டம், முருகேசன் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவரோடு இருந்த அந்த போராளிகள் வந்து தூங்காம இருந்திருக்காங்க. இந்த சமுதாயத்தை வந்து எங்கேயாவது கூட்ட முடியுமா? நீங்க நல்ல யோசிக்க. நீங்க தேவமான ஒரு இடத்துல கூட முடியுமா? கூட முடியாது. ஏன்னா காவல்துறை தடை விதிக்கும். ஆனா மதுரை உயர் நீதிமன்ற ஹைகோர்ட்ல போய் இந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். ஹைகோர்ட்ல போய் உங்களெல்லாம் சந்திக்கணும்,
இந்த மக்களை கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல போய் வேண்டியிருக்கிறோம். அப்ப நீங்க அதுக்கு ஒத்துழைக்கணும். நீங்க ஒத்துழைக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட 300 நான் நேர மேடைக்கு இங்க வரல. வீட்டுல இருந்து காலையில கிளம்பும் போது கஞ்சி போட்ட கஞ்சி சட்டெல்லாம் போட்டு வந்தேன். வாழ்க்கையில என்னைக்குமே நான் ஒரு மேடை ஏறும் பொழுது அந்த உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா நான் அணிந்து வந்த அந்த உடைகள் எல்லாமே அழுக்காதான் இருக்கும். நான் எந்த மேடை, ஏன்னா என் மக்கள் வர்ற வழியிலலாம் என்னை வரவேற்ற விதம், நமக்காண்டி உழைக்கானே, நமக்காண்டி சிறை செல்றானே, நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கானே அப்படின்னு சொல்லி என்னை வரவேற்ற விதம். இன்னைக்கு நான் வந்து நேரம் இங்க வரல. இன்னைக்கு கூட்டம் தெரியும். அப்ப அந்த கூட்டத்துக்கு கரெக்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம போயிடணும். 4-5 நாட்கள் எனக்கு உடம்பு சரியில்லை. முருகேசன் கேட்டாரு, ஏன்னா எப்படின்னே சரியா எல்லாம் வரட்டா பெரிய அவமானமா போயிரும்னே, நான் அதை ரெடி பண்ணிட்டோம்னா வச்சுட்டோம்னா இப்படி இருக்கோம், எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துருக்கோம், இந்த மக்கள் எதிர்பார்த்துருக்காங்கண்ணே அப்படின்னு. கவலைப்படாங்கண்ணே, எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் நான் வந்துருவேன். நான் உடலுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் எப்படினாலும் நான் வந்துடுவேன். ஏன்னா தொடர் அலைச்சல், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு அலுப்புனாலதான் எனக்கு வந்து உடல்ல சரியில்லாம போகும். இன்னைக்கு காலையில வண்டியை எடுத்து நேரா தேவர் அமரர் மூக்கியாத்தவர் மண்ணுக்கு போனேன். அந்த மூக்கியாத்தவர் மண்ணுக்கு இன்னைக்கு போகும்போது உசிலம்பட்டிக்கு போனேன். இன்னைக்கு அப்ப நான் காது குத்துக்கு தானப்பா போறேன். சரி, காது குத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளை கையில போய் ஒரு கவரை கொடுத்துட்டு வந்துடலாம்னு போனேன். ஆனா எங்க ஐயா மூக்கியாத்தவர் பிறந்த மண்ணுல கிட்டத்தட்ட 200-300க்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து என்னை ஊர்வலமா நடத்தி வரவேற்று கொண்டு போய் வச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த உசிலம்பட்டி மக்கள் வந்து என்னை இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்ல, எல்லாரும் போன்ல தான் பார்த்திருப்பாங்க. அவங்க நினைக்காங்க, இவன் ஒருத்தன் நம்ம சமுதாயத்தை எப்படியாவது காப்பாற்றணுமாடா, என்னடா செய்ய, எதடா செய்ய, பிள்ளைகள் மேல பூரா வழக்குகளை போடுதானே. நீ காவல்துறை மிஞ்சி காவல்துறை இது பண்ணி யாராவது பேச முடியுதா? +2 தாண்ட முடியுதா? அப்ப இதெல்லாம் யாரு சரி பண்ணுதா? அப்ப இவன் கடந்து சரி பண்ணுதா? இவனுக்கு என்ன அவசியமாப்பா? விலை போகாம இருக்கிற இன்னைக்கு நான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு மேடை, உண்மையிலே தமிழ்நாட்டில் நான் அமைக்கணும்னு நினைச்ச மேடை இந்த மேடை. எதுக்கு தெரியுமா? இந்த மேடையில பாருங்க, அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், அமமுக மொத்த தேவமாரங்க இருக்காங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? கட்சிகள் 1000 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம தேவமாரா இந்த இடத்துல ஒண்ணு கூடணும், தேவமாரா இந்த இடத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பத்தியா, அதை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த மேடையை அமைக்கத்தான் நான் கஷ்டப்பட்டேன். இவ்வளவு அசால்ட்டா அந்த மேடையை முருகேசன் அமைச்சிட்டாரு. முருகேசன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? அவரு சென்னையில வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் தேவமாறு செய்யாத வேலையை அவர் செய்தாரு. எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில எப்படின்னா டெக்னிக்கல் படிப்பு வேணும், அந்த படிப்பை செயல்படுத்தணும். ஆனா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உலக நாடு ஃபுல்லா போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய கம்பெனிகள்லாம், இன்னைக்கு ஒரு சில கம்பெனிகள்ல வந்து அந்த கம்பெனி இயங்குதுன்னா அவர் கொண்டு வந்து அவர் அமைக்கிற அந்த மிஷின், அது நமக்குலாம் எவ்வளவு பெரிய பெருமை. கொரோனா காலங்களில் மாஸ்க் தயார் பண்ணோம்ல, மாஸ்க் அந்த மிஷின் கூட சைனால போய் எடுத்துட்டு வந்தாரு. கொரோனா காலங்களில் யாரும் பறக்க முடியல, ஆனா இவர் எடுத்துக்கொண்டு வந்து இறக்குனாரு. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான தொழிலதிபர், அறிவாளி, அவர் இந்த மேடையை அமைச்சிருக்காரு. இந்த 5 நாள்ல எனக்கு தெரியும், இந்த 5-6 நாள்ல அவருக்கு நஷ்டம் மட்டும் எவ்வளவு தினமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. குறைஞ்சது அவருக்கு வந்து வர வேண்டியது ஒரு 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா நஷ்டமாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்னைக்கு இவர் மலேசியாவோ சிங்கப்பூரோ எல்லா நாட்டுக்கும் போயிருப்பாரு. போகாம 5 நாள் இந்த மண்ணில் வந்து கிடந்து அவர் இந்த கூட்டத்தை ரெடி பண்ணி உங்களெல்லாம் நம்ம சரி பண்ணி நம்ம மக்களை ஒன்று சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இந்த முருகேசன் இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த மேடல் இல்லை. அதை நான் அவங்ககிட்ட சொல்றேன். கடந்த ஆட்சி காலத்துல ஒரு சில சூழல்ல என் மேல பொய் வழக்கு போட்டாங்க. நம்ம பரம்பரையே ஒருத்தன் தவறா சொல்லும் பொழுது அவனை நான் வந்து பேசும் பொழுது என் மேல வழக்கு போட்டான். தொடர் வழக்குகள் போட்டாங்க. அந்த வழக்குகள் போட்டு நான் ஒரு வழக்குல வந்து மிகப்பெரிய லெவல்ல கஷ்டப்பட்டேன். நான் மீண்டே வர முடியாதுங்கிற ஒரு கட்டம் வந்துட்டு, எஸ்ஐகி ராஜாவை எப்படியாவது சிறைப்படுத்திடுவாங்க, எஸ்ஐகி ராஜா எப்படி ஆஜராயிருவாரு, எஸ்ஐகி ராஜா ஆஜரானா 1 வருஷம் சிறையில் இருப்பாரு, இனிமேல் இந்த சமூகத்துக்கு குரல் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்னை கங்கணம் கட்டுனாங்க. 5 மாவட்ட போலீஸ், 5 மாவட்ட எஸ்பி எல்லாரும் என்னை தேடினாங்க எஸ்ஐகி ராஜாவை கைது பண்ணணும். ஏன்னா நான் விலை போகல, நான் மட்டும் அன்னைக்கு வந்து நீங்க
உங்க மேல பாசம் இல்லைன்னு வைங்களேன், நான் ஒரு 1,25,00,000 வேணும் நான் மட்டும் விலை போயிருப்பேன். இந்த சாதி கொண்டு அடமானம் வச்சிருப்பேன். ஆனா நான் அடமானம் வைக்கல, நான் விடமண்டா அப்படின்னு சொல்லிதான் என் சமுதாயத்துக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லிதான் நான் அன்னைக்கு இறங்கி போராடினேன். அதன் மேல என் மேல மிகப்பெரிய ஒரு வழக்க போட்டாங்க. நான் மீள முடியல. அப்ப நான் சொன்னேன், அண்ணா நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் ஜெயிலுக்கு போயிருந்தோம்னே, நீங்க பாத்துக்கோங்கண்ணே. சமுதாயத்தை அடுத்த கட்டத்தில் வந்து உருவாக்கி வச்சிருக்கேன். இவங்கெல்லாம் வச்சு பேச வைங்க, போராட்டம் நடத்துங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. நான் ஜெயிலுக்கு போயிட்டா நான் வர்றதுக்கு 1 வருஷம் ஆயிரும். நான் அப்ப கூட என் பிள்ளையில சொல்லலை, என் பிள்ளையில பாத்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லலை. ஏன்னா என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான், இந்த சமுதாயம் தான் என் பிள்ளையில பாதுகாக்குங்கிற ஒரு எண்ணம். புரியுதுல? நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, நான் வந்து ஒரு பெரிய மன்னர் பரம்பரையில இருந்து வந்து ஒண்ணு இது கிடையாது. இந்த சாதிக்காண்டி உழைக்க, இந்த சாதி நம்மளை காப்பாற்றும், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வலைதளங்கள்ல என்னை கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க செயல்படுத்தாங்கன்னு தெரியும். ஐஎஸ் உளவுத்துறை ரிப்போர்ட், இன்னைக்கு ஐஎஸ் உளவுத்துறை ரிப்போர்ட் எஸ்கே ராஜாவை நாங்க கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி, ஏன் எஸ்கே ராஜாவை கொலை செய்யணும் நல்லது சொல்றாரு, கூட்டம் சேர்க்காரு, இந்த சமுதாயம் ஒரு பேச்சை கேக்கு, அந்த ஒரு காரணத்துக்காண்டி எஸ்கே ராஜா கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயனின் பீரங்கி குண்டுகளுக்கு தன் மார்பை இரையாக்கிய கூட்டத்தை என்னை வளர்த்திருக்கு. என்னை எவ்வளவு அசைக்க முடியாது எனக்கு தெரியும், அதுல மாட்டு கத்து கிடையாது. இந்த சமுதாயம் என்னை பாதுகாக்கும், மாட்டு கத்து கிடையாது. அந்த இடத்துல முருகேசன் நான் சொன்னேன், நான் சரண்டர் ஆகி போயிருந்தோம்னே. அப்பதான் சொன்னார் முருகேசன், அண்ணே உங்களை தான் நாங்க மிகப்பெரிய ஒரு பலமா யானையா நினைச்சுதான் நாங்க வந்தோம் போனோம் இருக்கோம். நீங்களே துவண்டா எப்படின்னு நீங்க துவளாதீங்க, அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அட்வொகேட் டீம், வழக்கறிஞர் அணி, இன்னைக்கு வக்கீல் டீம் கரெக்டா வச்சிருக்கேன். இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்லும் சரி, சென்னை ஹைகோர்ட்டும் சரி, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் சரி, இன்னைக்கு தேவமார் வக்கீல் இன்னைக்கு அப்படி வச்சிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மாட்டு சமூகத்தை சேர்ந்த பிள்ளைமாரா இருந்தாலும் எங்க அண்ணன் சுயம்பிள்ளைங்க பாரதி இன்னைக்கு அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தது அவர் தான். புரியுதா உங்களுக்கு? இப்படி வழக்கறிஞர்கள் வச்சிருக்கேன். அந்த வழக்கறிஞர்கள் வச்சு நான் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, என்ன நீங்க சரண்டர் ஆகக்கூடாதுன்னு, தப்பு பண்ணல நம்ம சரண்டர் ஆகக்கூடாது, ஜெயிலுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் யாரும் செய்ய முடியாத காரியத்தை ஒரு ஆர்டர் காப்பி வாங்கி நான் ஜெயிலுக்கே போகாம வந்தேன். அதுக்கு காரணம் எங்க அண்ணன் முருகேசன். புரியுதுல? முடிஞ்சது. அப்புறம் நான் 8 மாசம் வந்து வெளியே இருந்திருக்கேன். அப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லி வரும்பொழுது முருகேசன் மெட்ராஸ் சென்னை கூப்பிட்டு, ஏன்னா இந்த சமுதாய பணி தொடரணும், இந்த சாதிக்கு நீங்க தேவை, ஒவ்வொரு வீடு வீடா வீதி வீதியா நீங்க இறங்கி போக நீங்க வேணும், நீங்க கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ஒரு பையில பணத்தை எடுத்துட்டு வந்து, என்னை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுல கொஞ்சம் பணம் இருக்குன்னு, இதை வச்சு இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஓடுங்க, ஒரு காரை வாங்குங்க, இனிமேல் நீங்க இழந்ததெல்லாம் போதும், இனி நான் உங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் நீங்க போங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அந்த பணம் அதை எடுத்து பார்த்தேன், அதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு. கூட பிறந்தவங்க கூட கொடுக்க மாட்டான், புரியுதுல? கூட பிறந்தவன் தருவானா? கூட பிறந்தவன் செய்வானா? யாருக்கு செஞ்சிருக்கான்? இந்த சமுதாயத்துக்காண்டி அவர் செஞ்சாரு. அதை நான் வந்து முறையா பயன்படுத்தி அதை முறையா இருந்து சாதிக்காண்டி இன்ன வரைக்கும் உண்மையா இருக்கேன். விலை போயிடலாம் இப்ப கொண்டு இந்த நிமிஷம் முத கொண்டு என்கிட்ட கூட்டணிக்கு எஸ்கே ராஜாவை எப்படியாவது பேசணும், எஸ்கே ராஜாவை சட்டமன்றத்தில் நம்ம வந்து அவருக்கு நம்ம ஒரு சீட்டை கொடுத்துடலாம், அதை கொடுத்துடலாம், இதை கொடுத்துடலாம், பணத்தை கொடுத்து ஏமாத்திடலாம் நிறைய பேர் இன்னைக்கு வர்றாங்க. நான் உருவான ஒன்னே ஒண்ணுதான், இந்த இருக்காங்களா அதிமுக பிஜேபியில, இவங்களுக்கு அந்த எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நீங்க எந்த கட்சியில திமுக இருந்துக்கோங்க, அதிமுக இருந்துக்கோங்க, பிஜேபி இருந்துக்கோங்க, அமமுக இருந்துக்கோங்க, காங்கிரஸ்ல இருந்துக்கோங்க, மாட்டுக்கத்து இல்ல, ஆனா அங்க உங்களுடைய உரிமையை நீங்க பாதுகாக்கணும், அதுதான் என்னோட வேலை. 1 லட்சம் தேவமார் இருக்க இடத்துல அங்க திமுக ஒரு தேவமாருக்கு சீட்டு கொடுக்காம மாட்டு சமூகத்துக்கு கொடுத்தா நான் எதிர்ப்பேன், நான் பிரச்சனை பண்ணுவேன், நான் உனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு தான் உருவாயிருக்கேன், புரியுதுல? அதுக்கு தான் சொன்னேன். அண்ணா திமுக இருக்கிற எல்லா முக்குளத்தோரும் என்னைய போட்டியா நினைச்சிடாங்க, நான் உங்களுக்கான குரல்களை கொடுக்க வந்திருக்கானே. இப்ப இன்னைக்கு முதல்வருக்கு சொல்லணும், முதல்வர் மிக சிறப்பான ஆட்சியை அமைக்கணும் சொல்லி அமைச்சிருக்காரு. எங்களுடைய கோரிக்கையில ஒரு சில கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு, அதுல எந்த மாற்றுக்கத்தில் இல்ல. இன்னைக்கு ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய பிறந்த நாள், இன்னைக்கு நான் போய் மாலை போட போறேன். அங்க உள்ள புகார் இன்னும் மணிமண்டபம் கட்டலன்னு, இந்த மண்ணுக்கே சொந்தக்காரர், இந்த மண்ணோட மொத்த நிலத்துக்கு சொந்தக்கார ஒருத்தருக்கு இந்த மணிமண்டபம் கட்டல அப்படின்னு. இது முதல்வர் காதுக்கு யாரும் கொண்டு போயிருக்க மாட்டாங்க, உளவுத்துறை கொண்டு போகல. இன்னைக்கு ரிபேல் முத்துராமலிங்க தேவருடைய பிறந்த நாள்ல, அப்ப நீங்க எல்லாரும் போகணுமா வேண்டாமா? நம்ம மக்கள் எழுச்சி இல்ல, நம்ம யாரோ அதான் மன்னரே இல்லாம ஒவ்வொருத்தர் என்ன பண்ண தெரியுமா, எந்த தேவமாரில் எந்த மன்னரை யாரும் கொண்டாடாம இருக்காங்க.
அப்படின்னு நெட்ல சர்ச் பண்றான். அந்த மன்னரை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் தான் எங்களுடைய பாட்டா, இவர் தான் எங்களுடைய முப்பாட்டனர். ஏன்னா நம்ம அந்த மன்னரை கொண்டாடுறது இல்ல. ஆனா லைவ்ல வாழ்ந்து லைவ்ல ஆங்கிலேய அடிமையில உடைச்ச அவர் சேதுபதி மன்னரையே நம்ம போய் கும்பிடலையே. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே, நல்லா யோசிங்க. அக்டோபர் 30 தேவர் ஜெயந்திக்கு போற மணிக்கு நீங்க எல்லாரும் போகணும்ல. அப்ப நம்ம என்ன அவரை விட்டுருந்தோம். விட்ட உடனே என்னாச்சு, அரசாங்கத்துக்கு அந்த இது வரல. மக்கள் தான் எழுச்சி இல்லையே, மக்கள் தான் வரலையே அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் அங்கே போய் போடுறாங்கன்னா ஓட்டுக்காண்டி, உங்க ஓட்டுக்காண்டி போய் போடணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அப்ப தன்னெழுச்சா வரணும். இன்னைக்கு வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல்வர்ல இருந்து வருஷம் எல்லாரும் வாராங்க அப்படின்னா அவர் மேல உள்ள பாசத்துல இல்ல, அங்க லட்சமா தேவமாறு போய் கூடுதாங்கல்ல, அந்த ஓட்டு வங்கி இது பண்ணி தான் எல்லாரும் வராங்க. அதே மாதிரி நம்ம வந்து ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய இந்த பிறந்த நாள்ல கலந்துருக்கணும். இந்த வருஷம் விட்டுருங்க, உங்களுக்கு தெரியல, அடுத்த வருஷமாவது நம்ம யாருன்னு நீங்க அங்க போனா தான் தெரியும், அதை படிச்சாதான் தெரியும். பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீங்க கொத்த வேலை பார்க்கலாம், கூலி வேலை பார்க்கலாம், இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் அன்னைக்கு. ஆனா இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, நாட்டு அடிமை விலங்கு வந்து மீட்டது நீங்க. அதை நீங்க வந்து பெருமை நினைங்க. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப அதுல இருந்து நம்ம எப்படி மீள, நம்ம பிள்ளைகளை எப்படி மீக்க? நான் பேச வந்த விஷயமே வேற. எப்போதுமே ஒரு பக்கம் எழுதி கொடுப்பாங்க எல்லாரும், அண்ணே இதை போய் பேசுங்கன்னு. ஆனா எனக்கு அதுல பத்தி எதுவுமே வராது. இன்னைக்கு நடப்பு என்ன, அவங்க பேசிக்கிட்டு வரலாறு பேசாங்க. உங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்தேன். உங்க எல்லாரும் முகத்தையும் நம்ம இப்ப என்ன பண்ண, நம்ம இப்ப சங்கடப்பட்டு இருக்கோமா, அதுக்கு வழி என்ன, வரலாறு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் நீ நினைக்க, அதனால எதிரியா பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து நம்ம பிள்ளைகளை எப்படி நம்ம தக்காத்த, பிள்ளைகளை எப்படி காப்பாத்த, அந்த ஒரு இதுதான். இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். பெரியார்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய பொட்ட பிள்ளைகளே இன்னைக்கு கரெக்டா இருக்கு. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளே வந்து ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காண்டி அவங்க போராடுறாங்க. நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ஆனா நாம சரி பண்ணணும். நாம 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போறோம், இல்ல 700 ரூபாய்க்கு வேலைக்கு போறோம், அதுல 300 ரூபாய்க்கு குடிச்சிருந்தோம். அங்க வீட்டுல 3 பொட்டப்பிள்ள 4 பொட்டப்பிள்ள இருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா, பள்ளிக்கூடம் அனுப்புவாங்களா, அப்ப பொட்ட பிள்ளைய வேலைக்கு அனுப்பிடுறோம். குடும்பத்து மேல பாசம் இல்ல, ஆண்களுக்கு குடும்பத்து மேல பாசம் இல்ல. அப்ப குடியால இவ்வளவு குடும்பம் அழியுது. நம்ம குடும்பத்தை நம்ம வந்து பொண்டாட்டி மேல பாசம் வைக்க மாட்டோம், நம்ம பிள்ளைகள் மேல பாசம் வைக்க மாட்டோம். அப்ப அந்த பிள்ளை வெளியே வந்து வேலைக்கு போகுது. வேலைக்கு போன இடத்துல வேற எவனோ ஒருத்தன் அன்பை காட்டுறான். நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாமா, என்ன சாப்பிட்டமா கேட்ட உடனே ஆகா நம்ம அப்பாவோட இவன் அன்பா பேசானே, நம்ம அண்ணனோட இவன் அன்பா பேசானே அப்படின்னு சொல்லி பிள்ளை காதல்ங்கிறதுல மாறுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி இல்லை, அதனால பொட்ட பிள்ளைகிட்ட அன்பை காட்டுங்க. அண்ணன் தம்பி அன்பு நம்ம தான் வந்து இந்த நாட்டுக்கு இலக்கணும். பெண் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும், எப்படி கொஞ்சணும், எப்படி குலதெய்வம் வழிபடணும், நம்ம தான் அந்த நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. யார் தான் குடும்பத்துல வந்து பாசமா இருக்கிய, பல இடத்துல இருந்து போன், ஒவ்வொரு வீட்டுல இருந்து போன் வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்காரு இங்க பாருங்க, வீடியோ கால். இப்பெல்லாம் எனக்கு வீடியோ கால் வந்தது. அண்ணா உங்க கட்சிக்காரரை பாத்தீங்களா, இங்க பாருங்க அவர் நிலைமைய பாருங்க, இவருக்கா என்ன பொறுப்பு போட்டிருக்கீங்க, யாரு அவன் மனைவி. இப்பெல்லாம் தப்பவே முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் செல்போன் இருக்கு. அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம சமுதாயம் அழிஞ்சு போயிருமே. பிள்ளைகள் அப்ப எப்படி, அந்த தகப்பனை பார்த்தா அந்த பிள்ளை வளரும், அண்ணனை பார்த்தா தம்பி வளருவான். அதனால சேரக்கூடாத சேருக்க இருக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இளைஞருக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், நான் இருக்கும் போதே என்னைய பயன்படுத்துங்க. நான் இருங்க, வயசு ரொம்ப ஒன்றும் ஆகல, அடுத்த மாசம் தான் 40 வயசு ஆக போகுது. இன்னும் 20 வருஷம் உங்களுக்காண்டி நான் ஓடிக்கிட்டு இருப்பேன், சாக வண்டி போவேன். அதுக்குள்ள நீங்க அதை என்னைய வச்சு பயன்படுத்துங்க. நான் உங்க பிள்ளைகளை பாதுகாக்க தான் இப்ப நான் நேரா வந்து ராமேஸ்வரத்துல எலெக்ஷன் நிக்க போறேன். இங்க வந்து நான் எம்எல்ஏ ஆகும் நினைக்க போறேன், இல்ல இங்க கவுன்சிலர் ஆகும் நினைக்க போறேன். நீங்க ஒற்றுமையா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க பாதுகாப்பு இருக்கணும். இந்த இடத்துல ஒரு பகுதி, அந்த ஒரு இதுதான் இந்த இடத்துல. இப்ப இந்த பகுதியில் ஒரு தேவமாரி நிற்பாங்க, அது அதிமுக பிஜேபி இருந்தாலும் சரி, எந்த கட்சி தேவமாரை பார்த்து ஆதரிங்க. நல்லதா கெட்டதோ சரி, தேவமாறு யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கு தான் போறாங்க. அது தேவமாட்டு அடி வாங்கும் அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வாங்க. அதனால தொடர் பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனை. இன்னைக்கு வர்ற வழியில இருந்தே கிட்டத்தட்ட 6-7 போன்கள். எப்படி இருமா, நான் அதை போய் நாளைக்கு சரி பண்ணணும். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. நம்ம இருக்கணும், தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. சேதுபதி மன்னர் கால நீர் மேலாண்மையில மிகப்பெரிய ஒரு மாவட்டம், இன்னைக்கு தண்ணி இல்ல. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொண்ணு கொடுக்கறனால யோசிക്കാം. இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி வந்து பொண்ணுங்களுங்க பார்ப்போம்.
உங்க பிள்ளைகளுக்கு வந்து பொண்ணு கேளுங்க, எந்த ஊரும் கேட்பான். எங்க எப்பா ராமநாடா, யாத்தா என் பிள்ளை தண்ணி சமக்க மாட்டாப்பா, என் பிள்ளைய நான் தங்கமா வளர்த்துருக்கேன் அப்படின்றான். அந்த நிலைமை வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த நாடு இருங்க பசும் பொண்ணு அப்படின்னா, பசும்பொண்ணு மாவட்டம்னா இது பொண்ணு விளைஞ்ச பூமி, தண்ணீர் நிறைஞ்ச பூமி, விவசாய பூமி. இந்த பூமியை அழிச்சிட்டான். உண்மையிலே பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் மேலையும் சேதுபதி மன்னர்கள் மீதும் அரசாங்கத்துக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த பூமியை வளமாக்கி இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னும் காஞ்ச பூமியை வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கவலை வேணும், உங்களுக்கு தான் கவலை வேணும். தண்ணி இல்லையே நம்ம இப்படி போயிருவோம், நம்ம பேர பிள்ளைகள் நினைச்சு போராடணும். போராட்டத்துக்கு ரோட்டுக்கு வரணும், மக்கள் ஒண்ணு கூடணும். ஒண்ணு கூடாம தான் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். நம்மள இன்னைக்கு ஒண்ணு கூட கூடாதுன்னு சொல்லி நம்மள வறுமையில வச்சிருக்காங்க. புரியுதா? நாளைக்கு வேலைக்கு போனோம்னா இன்னைக்கு மகளிர் குழு கட்ட முடியாது, ஒரு நாள் வேலைக்கு போனா குழு கட்ட முடியாது, வீட்டுல அடுப்பு வந்து பதங்க முடியாது, சிட்டை கட்ட முடியாது. இப்படி சூழ்நிலையில நம்மளை வச்சுட்டாங்க. அப்பதான் நம்ம ஒண்ணு கூட மாட்டோம்னு சொல்லி எப்பேற்பட்ட ஒரு போர் புரிஞ்ச வம்சம் அந்த நாட்டுக்காண்டிங்க. என்னத்த உசுரை கொடுத்தது நம்ம. இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்காண்டி நம்ம எத்தனை உயிரை விட்டுருக்கோம், எத்தனை விதவைகள். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பாளையங்கோட்டை சிறை, கடலூர் சிறை, இன்னைக்கு வந்து சிறைச்சாலைக்கு போறத பெருமையா நினைக்கலாம். யாரு? நம்ம இளைஞர்கள். அது தவறு. சிறை கட்டியது நமக்கு தான். அது வெள்ளக்காரனா நம்ம வந்து அடக்க முடியல வெள்ளக்காரனால. அப்ப நம்மளை அடைக்கிறதுக்காண்டி ஜெயிலு கட்டுறது நமக்கு தான், மாட்டு கட்டவே இல்லை. இப்ப கிடையாது. இப்ப ரோட்ல சண்டையை போட்டுட்டு தண்ணியை அடிச்சுட்டு வந்து வம்பெடுத்துட்டு ஜெயிலுக்கு போவோம். இப்ப கட்டல ஜெயிலு. அதான் எல்லாரும் நீங்க யோசிக்கணும். இளைஞர்கள் கஞ்சா மது போதிலிருந்து விடுபடணும். இந்த ஏரியா பகுதிகள் நல்லா ஆகணும். அத்தனை பேரும் சொல்றாங்க. இந்த ஏரியா பத்தி நான் விசாரிச்சேன். நிறைய இளைஞர்கள் கெட்டு போயிட்டாமனே, எல்லாம் கஞ்சா அடிக்காமனு. உன் தாய் மேலையும் உன் அக்கா தங்கச்சி மேல பாசம் இருக்கா இல்லாதவன் தான் இப்படி குடிப்பான், இப்படி கஞ்சாவுக்கு போவான். அதை நீங்க நினைக்கணும். தேவர் மீது பட்டு இருக்கு, இந்த இனத்தின் மீது பாசம் இருக்குன்னா நீ குடிக்க மாட்ட, நீ குடிய நிப்பாட்டணும். நீ குடிச்சிட்டு நான் வந்து சாதியை காப்பாற்ற போறோம்னா அதெல்லாம் ஒண்ணும் காப்பாற்ற முடியாது. புரியுதா? உன்னையால சாதி கட்டு போயிடும், சாதி அழிஞ்சிரும். அதனால அக்கா தங்கச்சி மேல பாசம் வச்சவன் குடிக்க மாட்டான்ப்பா. தாய் மேல பாசம் வச்சவன் குடிக்க மாட்டான். இந்த சமூகத்தின் மேல பாசம் வச்சவன் குடிக்க மாட்டான். இப்ப நிறைய தேவமாரி குடிக்காங்க. அவன் இன்னைக்கு செட்டில் ஆயிட்டாங்க, நல்லா செட்டில், எந்த பாதிப்பும் இல்ல. அவன் குடிப்பான். அதை பார்த்து நீ குடிப்பியா? இதை செய்யாத. வீரம் போயிட்டு, இந்த மண்ணோட வீரம் போயிட்டு, இந்த மனிதனுடைய வீரம் போயிட்டு, நம்மளுடைய வீரம் போச்ச காரணமே குடிதான். ஒரு காலத்துல 10 பேர் வந்தாலும் சமாளிப்பான் தேவமாறு. அப்படி இருந்த தேவமாறு இன்னைக்கு முடியாது. ஏன்னா குடி. அப்ப வீரம் போயிட்டு, மானம் போயிட்டு, மரியாதை இல்லை. இதெல்லாம் தேவையா நமக்கு? நம்மளை கிண்டல் பண்றான், கேலி பண்றான், நக்கல் பண்றான். நம்ம பிள்ளைகள் அசிங்கப்படுது. எங்க அப்பா என்ன உங்க அப்பா அந்த ரோட்ல கிடக்காம அப்படி சொல்லும் போது அந்த பொட்ட பிள்ளைக்கு மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த பொண்டாட்டிக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? தாய்க்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அதை எல்லாரும் நினைங்க. இப்படிதான் உங்களுக்கு. நீங்க நல்லா அவனுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னமும் பேசுவேன். தெரு தெருவா அலைத்தான் செய்வேன். அதுல மாட்டுக்கட்டே கிடையாது. அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கை வைப்பேன். இப்ப அண்ணா பிஜேபியில இருந்து சொன்னாப்ல, இன்னைக்கு பிஜேபியில இருந்து நிறைய பேர் எனக்கு தொடர்புல இருக்காங்க. அப்ப பிஜேபியில இருந்து பேசும்போது நாங்க நல்லதானப்பா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இசைக்கு எங்க கூட நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டீங்கல அப்படின்னு சொல்லி, மதத்தை காப்பாற்றணும், கோயிலை காப்பாற்றணும், நீங்க எங்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆனா இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மதத்துக்காண்டி கோயிலுக்காண்டி பல முறை ஜெயிலுக்கு போயிட்டேன். உங்களுக்கு கூட மத வழக்கு இருக்காது, ஆனா எனக்கு மத வழக்கு இருக்கு. இது உணர்வு, ரத்தம். தேவமர பிறந்தவன் கோயிலை காப்பாத்துவான், இந்த மக்களை காப்பாத்துவான். அதுல எந்த மாட்டு கத்தும் கிடையாது. இந்த நாட்டு மக்களை காப்பாத்தான் நம்மளை படைச்சிருக்கான் இறைவன் அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும், அதுல எந்த மாட்டு கத்தும் இல்ல. அப்ப நான் சொன்னேன், 13 வருஷமா பிஜேபி ஆட்சி அங்க இருக்குன்னு, இதுவரைக்கும் மத்திய மந்திரியாவோ நியமன எம்பியாவோ ஒரு கவர்னராவோ கொண்டு தேவமர ஆக்கலையே, அது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு. அண்ணா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டு நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ணன தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க லேட் ஆகும், அப்பதான் திமுக கொடுக்க மந்திரி பதவி, அதிமுக கொடுக்க மந்திரி பதவின்னு அப்படின்னு சொல்லி சொன்ன. ஏன் அப்பவும் பாருங்க, இவங்களுக்கான உரிமை தான் கேட்க. நான் இந்த மேடையில் பேசிட்டு போறதை கேட்டு, ஏற்கனவே நான் ஒரு மேடையில் பேசியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 20 நாளுக்கு முன்னகுட்டி பிஜேபி பத்தி. இன்னைக்கு மத்திய அரசு வழக்கறிஞர் நியமிச்சிருக்காங்களாம், அதுல 20 பேர் தேவமாறு அப்படின்னு நினைச்ச உடனே பெருமைப்பட்டேன். ரைட்டு, அப்ப நம்ம பேசுறது கேக்கு. இப்ப இதுல பிஜேபியில இருந்து இருக்காங்க, நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கட்டுமே, அதிகார பதவி கொடுக்கணும், அதிகாரம் வேணும்.
அதுக்காண்டிதான் நான் சொல்லுவேன், திமுக இருந்துக்கோங்க, அதிமுக இருந்துக்கோங்க, எங்கனாலும் இருந்துக்கோங்க, உங்களுக்காண்டி நான் குரல் கொடுக்க. நீங்க பேச முடியாது. ராமநாதபுரம் மாவட்டத்துல அவர் காதர் பாஷா முத்துராமலிங்கன் அவர்களுக்கு இன்னும் மந்திரி பதவி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு நான் தான் கேட்க முடியும், நான் தான் பேச முடியும். அவர் பேச முடியுமா சொல்லுங்க? கொடுக்க மாட்டாங்க. முதல்வருக்கு அந்த எண்ணம் இருந்தாலுமே ஒரு சில கும்பல் இருக்கு மேல, நம்ம சமாஜத்தை கெடுக்கணும்னு, இந்த சாதி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி, அரசியல் அதிகாரத்தில் அழிக்கணும் சொல்லி அந்த கும்பல் புறம் சேர்ந்து செயல்படும். நான் முதல்வருக்கு லெட்டர் கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பேன். ஐயா இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி நேற்று ஒரு தேவர் சமாஜத்தை சேர்ந்த ஒரு காவலரை அடிச்சு கொள்றான், ஒரு தேவமாரை கொண்டுட்டான். சரி, அதுக்கு நம்ம போராடம் நினைக்கும் பொழுது என்கவுண்டர் பண்ணிட்டாங்க குற்றவாளிய. திருநெல்வேலியில் ஒரு போலீஸ்காரர் செத்துட்டாரு. ஒரு காவலர் தாம் பெத்த மகா 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறா, எப்ப நீ நாளைக்கு காலைல வந்துருவியா? நான் வந்துருதமா அப்படின்னு சொல்லி அந்த காவலர் அங்க இருந்து பைக்கில் வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. அவர் தேவமாரு. அவரை தான் பணி செய்யற இடத்துல இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி பனிஷ்மெண்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. மனிதாபிமானம் இல்லாம உயர் அதிகாரிகள், அந்த மனிதாபிமானம் இல்லாத உயர் அதிகாரிகள் தான் அந்த காவலர் செத்தது. அதான் பொண்டாட்டி பிள்ளை எந்த இடத்துல அந்த இடத்துல பணிப்படணும். அவர் தப்பு செஞ்சாருன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் சொல்லி தூக்கி போட்டு அவர் அங்கிருந்து டியூட்டி பார்த்து வரும்போது செத்து போயிட்டார். இதெல்லாம் யாரு கேப்பா? அவர் செத்த உடனே ஒரு 21 குண்டு டம்மு. இது பெருமையா? அந்த குடும்பம் போச்சுல்ல, அந்த பெத்த மகா அந்த பிள்ளை போச்சுல்ல, அந்த பிள்ளை 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத நம்ம இதுன்னு சொல்லிட்டோம்னா அந்த பிள்ளை எழுத போவாதுன்னு சொல்லி அப்பா வந்துருவாருமா, நைட் டியூட்டி ஆகி போச்சு, வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பிள்ளை பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கு. இதை கேட்கும் போது நெஞ்சு பதறிச்சு தெரியுமா? நானும் பொட்ட பிள்ளைய பெற்றவன் தான். எத்தனை இடத்துல பொட்ட பிள்ளை வாழ்க்கை இன்னைக்கு சீரழிச்சுட்டான் தெரியுமா? காதல்ங்கிற போர்வையில நாடக காதல்ங்கிற போர்வையில ஒரு கும்பல் செயல்பட்டு இருக்கு. நம்ம ஆளுக்க பொட்ட பிள்ளைகளுக்கு வந்து கை வைக்கணும்னு இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஆளுக்க பொட்ட பிள்ளைகளுக்கு நான் தேவமாருன்னு சொல்லி தான் உள்ள வர்றான். மனசை மாத்திட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த ஜாதி இல்லைன்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம பிள்ளைய கொல்றான். நம்ம பிள்ளை நான் காதலிக்க மாட்டேன்னு சொல்லி. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா டிவிலையும் சிறுவைகுண்டத்துல ஒரு நிகழ்வு நடக்கு. சிறுவைகுண்டத்துல ஒரு தேவமாறு பொட்ட புள்ள 11ஆம் கிளாஸ் படிக்க புள்ள பள்ளிக்கூடத்துக்கு பரீட்சை எழுத போறான். ஆனா 20 வீடு இருக்கிற ஒரு மாற்று சமுதாயம், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுவன், 11ஆம் கிளாஸ் படிக்க சிறுவன். நல்ல கேளுங்க, நீங்க இதெல்லாம் நல்ல கேளுங்க. 1.5 லட்சம் தேவமாறு இருக்கும். எங்க இருக்கும்? சிறுவண்டம் பகுதியில் 1.5 லட்சம் பேர் நம்ம இருக்கோம். நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல 20 வீடு இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவன் நான் இந்த பிள்ளையை காதலிக்க அப்படின்னுட்டு போன் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி பின்னாடி அலைஞ்சிருக்கான். தகப்பன் போய் சொல்றான், ஏலே என்னடா உன் மகனுக்கு என்னடா ஆவாத நேரமாடா, என்னடா என் பிள்ளை படிக்க பிள்ளைய போய் இந்த மாதிரி சொல்லிக்கணும். ஐயா பாண்டியன், இனிமேல் அப்படி நடக்காது பாண்டியன், என் பிள்ளை பண்ணது தப்புதான் சொல்லிட்டான். மறுநாளும் போறான். அதை பொறுத்து கொள்ள முடியாம, எப்படி பொறுத்துக்கிட முடியாம அந்த பிள்ளையோட அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டான்? அறுவாள் எடுத்துட்டான். ஏலே உனக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னு சொல்லி இப்ப என்ன பண்றான்? அவனுக்கு மெட்ராஸ்ல இருந்து போகணும். நீ எப்படி சொல்லணும், நீ பேட்டி கொடுக்கும் பொழுது எப்படி பேட்டி கொடுக்கணும்? கபடி போட்டி என் மகன் அழகா விளையாடுவான், கபடி போட்டில என் மகனை யாரும் மிஞ்ச முடியாது. அப்போ ஏலே இந்த சாதியில பிறந்துட்டு நீ எங்களோட கபடி நல்ல விளையாடுவியா அப்படின்னு சொல்லி வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி மேல இருந்து சொல்றான். பாத்தீங்களா எப்படி? எங்கேயோ ஒரு மூளை மேப்பிள இல்லாத ஒரு ஊருக்கு மெட்ராஸ்ல இருந்து போன் வருதுன்னா அப்ப பெரிய நெட்வொர்க் அமைச்சிட்டான். நம்மளை அழிக்கிறதுக்கு, நம்ம இடத்தை தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கு, நம்மளை குற்றவாளியா மாத்துறதுக்கு நெட்வொர்க் அமைச்சிட்டான். அப்ப நம்ம இதுல விழிப்போடு இருக்கணும். பொட்ட பிள்ளையில கவனமா பார்க்கணும். பொட்ட பிள்ளை மேல நம்பிக்கை வைங்க, பாசம் வைங்க, புரியுதுல? அதனால கவனமா இருக்கணும். நமக்கு மானம் தான் பெருசு நினைக்கக்கூடிய இந்த சமுதாயம், புரியுதா? உங்களுக்கு மானம் போச்சுன்னா உசுர விட்டுருவோம். எவ்வளவு கோடியா பணம் இருந்தாலும் சரி, மானம் தான் முக்கியம் நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம். இதை எல்லாரும் நீங்க மனசுல நினைங்க. அதனால பெண் பிள்ளையில பத்திரமா வளைங்க, ஆண் பிள்ளையில மிகவும் பத்திரமா வளைங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளை தான் இன்னைக்கு ஒரு வேலையில போற ஓனான வீட்டுக்குள்ள தூக்கி விட்ட மணிக்கு ரோட்ல வம்பு இழுத்துட்டு வந்துடுறான். அவன் நினைக்க மாட்டேங்கான், வீட்டுல தாய் இருக்கால தம்பி இருக்கால, நம்ம ரோட்ல சண்டை போடுறோமே, அப்ப நம்ம வீட்டுக்கு போலீஸ் போமே, நம்ம மரியாதையோட இருக்கமே, நம்ம அம்மாவை பார்த்து வெளியே வா அப்படின்னு சொல்லி கேட்பானே, அதுல வேற சாதியை சேர்ந்த போலீஸ் இருப்பானே, நம்மளை பார்த்த உடனே அவனுக்கு பிடிக்காது.
நம்மளை பார்த்த உடனே வீட்டுல தேவர் படம் கிடக்கும், இதை பார்த்த உடனே அவனுக்கு பிடிக்காது. பிடிக்காம வெளியே வா அப்படிமா, ஏட்டிமா இல்லைன்னா கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகளை விடுவான். அப்ப நம்ம தாங்குவோமா? அப்ப இதுக்கு காரணம் யாரு? நம்ம ஆம்பளை பையன். அப்ப பிள்ளைகள் கரெக்டா பள்ளிக்கூடம் போச்சா 7-8 மணிக்கு பிள்ளைய தேடுங்க, பிள்ளைய தேடுங்க. எங்க இருக்க? இல்ல நான் வந்துடுவேன். நீங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, பிள்ளை அங்க சோழி முடிஞ்சு போயிடும். புரியுதுல? இப்படிதான் அங்க நடக்கு. அதனால பிள்ளைகளுக்கு ஆம்பளை பையனோட கரெக்டா வளைங்க. அவன் வாயை ஊதி பாருங்க, அவன் குடிக்கானா, பீடி அடிக்கானா, சிகரெட் அடிக்கானா, கஞ்சா அடிக்கானா, யாரு கூட சேர்தான் பாருங்க. இல்லைன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை நீங்க படுற கஷ்டம் வம்பா போயிடும். புரியுதுல? மானத்தோட வாழணும்னா பிள்ளைகளை நம்ம ஒழுங்கா வளர்க்கணும். ஆம்பளை பிள்ளை வளர்க்கணும், பொம்பளை பிள்ளை வளர்க்கணும். இன்னும் வருங்காலத்துல பாருங்க, எனக்கெல்லாம் ஒரே ஒரு இங்க இந்த இளைஞர்கள் மீது உள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வருங்காலத்துல பெண் பிள்ளைகள் தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற போகுது. புரியுதா உங்களுக்கு? அதுல எந்த மாட்டுக்கத்து இல்ல. இந்த சமூகத்துல பிறந்த பெண் பிள்ளைகள் கலெக்டர் ஆகுவா, ஐபிஎஸ் ஆகுவா, நீதிபதி ஆகுவா. அவன் என்னையும் காப்பாத்துவா, எங்களை காப்பாத்துவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஐபிஎஸ் ஆக முடிய, நீங்க டிபார்ட்மெண்ட் போக முடியும். அந்த அளவுக்கு நீங்க வீக்னஸ் ஆகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் அப்படிலாம் கிடையாதுன்னா நான் ஆயிரோம்னே அப்படின்னு சொன்னா உடைப்பிச்சு செய்யுங்க. தாயிட்ட பணம் கைக்கலாம், வெயிட் வாங்கணும், ஜிம் பொருள் வாங்கிட்டாமா, ஒரு 2000 கொடுமா அப்படின்னு சொல்லி உடலை தடப்படுத்துறதுக்கு விளையாடுங்க. இல்ல என்கிட்ட இல்லனே அப்படின்னு சொல்லுங்க. உங்க ஊருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, விளையாட்டு பொருள் நான் வாங்கி போடுறேன், விளையாண்டு உடம்பேத்துங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போங்க. இப்படிதான் நம்மளை பார்த்தாலே தெரியணும், தேவமாரு இவன் கிட்ட போலாம். அப்படிதான் இதுதான் சமத கம்பெனி. 60 தூக்கி இந்த சாதியை காப்பாற்ற முடியாங்க எனக்கு தெரியும். அதிகாரி ஆனா மட்டும் அந்த காப்பாற்ற முடியும். இப்படிதான் உங்களுக்கு ஒரு காலத்துல அரசனா இருந்தோம், நம்ம ஆண்டோம், அதுல எந்த மாட்டுக்கத்தும் இல்ல. இன்னைக்கு அதிகாரிகள் தான் நாட்ட ஆளுதான். அப்ப நம்ம அதிகாரியா மாறணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கணும். புரியுதுல? குற்றவாளி நான் எப்பவும் சொல்றதுதான், காவல் நிலையத்துக்கு போகிறவன் ஒரு காவலரவோ காவல் அதிகாரிய போ, குற்றவாளியா போகாத. நீதிமன்றத்துக்கு போக ஒரு நீதிபதியாக வக்கீலாக போ, குற்றவாளியா போகாத. இதைத்தான் நான் ஊரா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மாறு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம ஆளுக்க கிட்டத்தட்ட 17-18 பேர் இன்னைக்கு நீதிபதியா வந்திருக்காங்க. நீதிபதி பாஸ் ஆயிருக்குவோம், அதுல பொட்ட பிள்ளை 8 பிள்ளைகள். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணா நான் நீதிபதி ஆயிட்டேன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி. சரிமா, இனிமே எனக்கு போர் அடிச்சிடாத, ஏன்னா அதையும் கெடுக்கிறதுக்கு தான் அங்க இருக்கானே. தேவமாரு கூட பேசுறாங்க அம்மா. புரியுதா? நம்ம சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இன்னைக்கு பணி செய்ய முடியல, அதுதான் உண்மை. நீங்க தேவமாரு தெரிஞ்சுக்கிட்டா அந்த இன்ஸ்பெக்டர் யாருப்பா, அவன் தேவமாரு. அப்ப உடனே தேவமாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டான். தமிழ்நாட்டிலே பணியை நேர்மையா செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது தேவரணும் தான். காக்கி சட்டையை போட்டுட்டு கடமை தவறாம செய்வான் தேவமாரு. புரியுதா? யாருக்கு பறிஞ்சு போக மாட்டான். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சாதி பற்றுலாம் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு. ஆனா பிற சமூகத்தை சேர்ந்த ஒரு சில அதிகாரிகள் இதை செய்யறாங்க. அதனால என் சாதியில பிறந்து நீக்கி இதெல்லாம் நான் தட்டி கேட்கணும். போலீஸ் ஆகி வேலை பார்க்க முடியல, கவர்மெண்ட் வேலை பார்க்க முடியல, இதெல்லாம் நான் தடுக்கணும். அதுக்கு தான் நான் ஊரா போய்கிட்டு இருக்கிறேன், இளைஞர்களை சரி பண்ணிட்டு இருக்கேன். அதனால எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பான முறையில ரிவேல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்டக்கூடிய அந்த புதிய பேருந்து நிலைக்கு அவருடைய பேரை வைக்கணும். அதுபோல் அவருடைய வரலாற்றை அழிக்க நினைச்சீங்கன்னா இனி ராமநாடு மாவட்டம் தொடர் போராட்டமா இருக்கும். அதுல மாட்டுக்கத்துல அந்த போராட்டத்துல கட்சி சார்பு இல்லாம இதே கூட்டம் மக்களா ஒன்று திரண்டு வருவோம். அரசாங்கத்துக்கு நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். 7 ஜம்மத்துக்கும் உண்மையில இந்த பிறவி இதோட இனிமேல் தேவமாரா நம்ம பிறக்கமோ தெரியாது. இந்த சாதியில பிறந்துட்டோம். இந்த பிறவில நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம். நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க. உங்களுடைய ஒற்றுமை தான் என்னையும் காப்பாத்தும், இந்த சமாஜத்தையும் காப்பாத்தும். உங்களுக்கு ஒண்ணுனா நான் எந்த நேரத்துல எப்பனாலும் நான் வருவேன். அதுல மாட்டுக்கத்துல உங்க பிள்ளைகளை விட்டுற மாட்டேன். இப்படிலாம் சொல்லிட்டு போக மாட்டேன். நான் சொல்லிட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. காவல்துறையும் பொய் வழக்கு போடுது, இளைஞர்களை மடக்கிறான் அப்படின்னா காவல்துறையும் விட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு காவல் நிலையத்தில் இன்னைக்கு நான் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கோம். என் சமூகத்தின் மீது பொய் வழக்கு போடுறாங்க, என் சமூகத்தை வேண்டுமென்றே கூட விடாம படுறாங்க ஒரு கட்டம் வந்துச்சு அப்படின்னா நியாயமான கோரிக்கைகள் தான் நாங்க முன்ன ஜனநாயக ரீதியா போராட்டம் நடத்துவோம். அப்படி இல்லைன்னா எங்களுடைய போராட்டமே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி தமிழக காவல்துறைக்கும் தெரியும். அதனால தற்போது உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் என் மக்களை நிம்மதியா வாழ வச்சுக்கிற சந்தோஷத்துல நான் இந்த இடத்துல உங்களுக்கு பேசுறேன். அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்த அத்தனை கட்சியை சேர்ந்த எனது ரத்த உறவுகள் அனைவருக்குமே நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த மண்ணுக்கு வருவேன். மீண்டும் சொல்லுவேன், அடுத்த வருஷம் ரிவேல் முத்துராமலிங்க சேதுபதிக்கு
கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் நம்ம அங்க கலெக்டர் ஆபீஸ்ல கூடணும், அவருக்கு மாலை போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். அனைவரும் அமைதியாக இருக்கவும். நமது பிஎம்டி நிறுவன தலைவர் இசக்கிராஜா தேவர் அவர்கள், கிழக்கு சீமையின் செல்லப்பிள்ளை, பிஎம்டியின் மாநில தலைமை நிலைய செயலாளர் மு முருகேச தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி பொன்னாடை போற்றி மேடையில் கௌரவிப்பார். இன்னும் நிகழ்ச்சி இருக்கிறது. தேவரின உறவுகளும் வீரமங்கை வேலு நாச்சியார்களும் பொறுமை காத்து இப்பொழுது இசக்கிராஜா தேவர் அவர்கள் முருகேச தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். எங்கள் கிழக்கு சீமையின் சார்பாக நன்றி.